வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதேச சபை தலைவர் மீது தாக்குதல், தமிழர் பகுதியில் சம்பவம். தமிழரசியல் கட்சியின் முடிவை மீறினால் கடும் நடவடிக்கை, சுமந்திரன் எச்சரிக்கை. ஜேவிபி அரசாங்கத்தில் கூட்டணி வைத்துக் கொண்ட கால விவரங்களை கோரும் தயாஸ்ரீ. இஸ்ரேல் செல்லவுள்ள இலங்கையர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ஜாலில் எரிபொருளுக்கு நீண்ட வரிசைகளில் வாகனங்கள், அரசு அதிபரின் அவசர கோரிக்கை. ஜாலில் வீதி விபத்தில் பலியான பாதசாரி. பிரபாகரன் கூட பழிவாங்கவில்லை, ஆனால் ராஜபக்சர்கள் பழிவாங்கினர், சரத் பொன்சேகா ஆவேசம். நீர்ப்பாசன வாய்க்காலில் உள்ள ஆணின் சடலம் மீட்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் காட்பிட்டி பிரதேச சபை தலைவர் நேற்றிரவு பயணித்த வாகனம் மீது மதுரங்குழி பகுதியில் வைத்து தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் காட்பிட்டி பிரதேச சபை தலைவர் அப்துல் சத்தார் முகமது ரிகாஸ், தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசலின் இல்லத்திலிருந்து நுரைச்சோலை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே நேற்றைய தினம் இரவு தாக்குதலுக்குள்ளானார். தலைவர் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் மேலும் அந்த பகுதியில் விசேட அதிரடிப்படையினரை பாதுகாப்புக்காக நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளுக்கு முரணாக செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பாக வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் வருமாறு: உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளையே கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் நடைமுறைப்படுத்துகின்றனர். அவற்றுக்கு மாறாக முரணாக கட்சியின் மாவட்ட கிளை, தொகுதிகளை என்ற பெயரில் உறுப்பினர்கள் செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை உடனடியாக பாயும். உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு 2 தடவைகள் கூடி விரிவாக ஆராய்ந்து தீர்மானங்களை எடுத்திருக்கின்றது. அந்த தீர்மானங்களே கட்சியின் முடிவுகள். அவற்றை கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் உறுப்பினர்களுக்கு அறிவித்து முன்னெடுக்கின்றனர். அவற்றையே கட்சியின் முடிவாக கருதி முன்னெடுக்க வேண்டியது கட்சி உறுப்பினர்களின் கடமையாகும். தொகுதி கிளைகள், மாவட்ட கிளைகளின் தீர்மானங்கள் என்ற பெயரில் கட்சியின் முடிவுக்கு மாறாக ஏதேனும் செயற்பாடுகளை, நடவடிக்கைகளை உறுப்பினர்கள் முன்னெடுத்தால் அவர்களுக்கு எதிராக உடனடி கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2004 முதல் 2008 வரை காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாவினை விட அதிகமாக பெற்ற அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்களின் பெயர் பட்டியலை வெளியிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கோரியுள்ளார். தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த தகவல்களை வழங்குமாறும் கோரியுள்ளார். 2008 முதல் 2024 வரை பெற்றவர்களின் பட்டியல் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அதற்கு முந்தைய 2004 முதல் 2008க்கு இடைப்பட்ட 4 ஆண்டு காலம் தவிர்க்கப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சி கூட்டணியில் இருந்த காலமாக இருப்பதால் அவர்களும் நீதி பெற்றிருக்க வாய்ப்புள்ளதாகவும் தயாஸ்ரீ தெரிவித்தார். குறித்து இந்த விவகாரங்கள் மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனால் தான் அந்த 4 ஆண்டுகளுக்கான ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நீதி பெற்றவர்களின் பெயர்கள் உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தற்போது தகவல் அறியும் ஆணைக்குழு தலைவர் மற்றும் இயக்குநர் இல்லாமல் செயற்படுகின்றது என்றும், குறித்து இக்குழுவை செயலற்றதாக மாற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் முயற்சி செய்கின்றது என்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேலிலிருந்து இலங்கை வந்த இலங்கையர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு செல்வதற்கான தங்களது மீள்வருகை விசாவை நீட்டிக்க தேவையான சில முக்கிய நடைமுறைகள் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த அறிவிப்பை இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார வெளியிட்டுள்ளார்.
இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் போரானது ஆரம்பித்த தினத்திலிருந்து 2 மாதங்களுக்கு விசா நீட்டிக்க PIBA நிறுவனத்துக்கு எழுத்து மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இலங்கை பிரஜைகள் மட்டுமன்றி பிற நாட்டினரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் எனினும் குறித்த இந்த செயல்முறை நிறைவேற சில நாட்கள் பிடிக்கலாம். மீள்வருகை விசா காலம் முடிந்திருப்பினும் மீண்டும் இஸ்ரேலுக்கு செல்ல விருப்பமுள்ளவர்கள் ஈஜிப்தின் கைரோ விமான நிலையம் வழியாக வந்து அங்கிருந்து ஏலாட் நகரம் வரை தனியார் பேருந்து வசதியுடன் செல்ல முடியும். இது குழுவாக ஒருங்கிணைந்த பயணமாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக தூதரகம் ஈஜிப்துக்கான தற்காலிக விசா மற்றும் பேருந்து ஏற்பாடுகளில் உதவி செய்யும். குழுவுடன் பயணிக்க முடியாதவர்கள் தாங்களே எகிப்து விசா பெற்றுக்கொண்டு கைரோவிலிருந்து ஏலாட் வரை பொது போக்குவரத்து அல்லது தனிப்பட்ட ஏற்பாடுகள் மூலம் பயணிக்க வேண்டும். தூதரகத்தின் பங்கானது வசதிகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் தொடர்புகளை ஏற்படுத்துவதிலேயே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதியளவு எரிபொருள் வருகை தரவுள்ளதாகவும் செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜாழ் மாவட்டத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் திடீரென மக்கள் வரிசைகளில் நின்று வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதில் முண்டியடிக்கின்றனர். இந்நிலையிலேயே ஜாழ் மாவட்ட அரசு அதிபர் அவசர வேண்டுகோள் ஒன்றை ஊடகங்கள் வாயிலாக விடுத்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜாழ் மாவட்டத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை எரிபொருளுக்காக ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கியிருப்பதாக அறிந்தேன். இன்றைய தினம் அனுராதபுரத்திலிருந்து 23 பவுசர்களில் ஒரு பவுசரில் 6063 லிட்டர் வீதம் 1,51,800 லிட்டர் பெட்ரோல் ஜாழ் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. குறித்த எரிபொருட்கள் ஜாழ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை நாளையும் இதேயளவான எரிபொருள் எடுத்து வரப்பட்டு ஜாழ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படவுள்ளது. இதேபோன்று அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட காங்கேசன்துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கு தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே ஜாழ் மாவட்ட மக்கள் செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். நெடுந்தீவு பிரதான வீதி இலங்கை வங்கி கிளை அருகே இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் பாதசாரி உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் நெடுந்தீவு 11ஆம் வட்டாரத்தினைச் சேர்ந்த பரணாந்து சகாய தேவதாஸ் எனும் 59 வயதுடையவரே உயிரிழந்துள்ளார். வேகமாக வந்த முச்சக்கர வண்டி வீதியினை கடக்க முற்பட்டவரை மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் படுகாயமடைந்தவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதேவேளை முச்சக்கர வண்டி சாரதி நெடுந்தீவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நேருக்கு நேர் போர்க்களத்தில் மோதிய தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூட என்னையும் என் குடும்பத்தையும் பழிவாங்கவில்லை. ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தனர் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என விழித்தமைக்காக ராஜபக்சர்கள் முதலை கண்ணீர் வடிப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். களுத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடன் பெற்று அதனை மீள செலுத்தாமல் மோசடி செய்தமை தொடர்பில் பேசும்போது ராஜபக்சர்களை நினைவு கூறாவிட்டால் அது நாம் எமது பொறுப்பினை தட்டி கழிப்பதற்கு சமமாகும். மக்களுக்கு எவ்வித பயணமற்ற வேலை திட்டங்களுக்காக பாரிய தொகையில் கடன் பெற்று அதனை மோசடி செய்துள்ளனர். அது மாத்திரமன்றி அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் வரிசைகளில் பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய துரதிருஷ்டவசமான நிலையும் ஏற்பட்டது. ஊழல் மோசடி நிறைந்த அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டது என மக்கள் நம்பினர். எனவே முந்தைய காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் தற்போது காலவாதியாகிவிட்டனர். எனவே இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தால் முந்தைய ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் அதனால் பலன் பெறுவார்கள். கடந்த தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள 70 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்த போதிலும் 5 லட்சம் வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. இவ்வாறு இருப்பினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஓரளவு வாக்குகளை பெற்றுள்ளதால் அதனை அடிப்படையாக கொண்டு பாரிய பிரசாரங்களை முன்னெடுக்கின்றனர். தந்தையை போன்று மீண்டும் நாட்டையே மாற்றி பிழைக்க முடியும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். தற்போது இவர்களுக்கு இராணுவ வீரர்கள் மீது புதுவிதமான மரியாதை ஏற்பட்டுள்ளது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என விழித்ததாக அதனை பெரும் குறையாக கூறிக்கொண்டிருக்கின்றனர். ராஜபக்சர்கள் தான் ராணுவத்தினரை கொண்டு லாபம் தேட முற்படுகின்றனர். இன்று ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் ராஜபக்சர்கள் அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்பு ராணுவ தளபதியான என்னை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்தனர். சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என தற்போது நாமல் கூறுகின்றார். ஆனால் அதனை அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர். பிரபாகரன் கூட இவ்வாறு எமது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடாத்தவில்லை. ஆனால் ராஜபக்சர்கள் எமது குடும்பத்தினரையும் பழிவாங்கினர் என தெரிவித்தார். கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டக்கச்சி 10 வீட்டு திட்ட குடியிருப்பு கண்மையில் நீர்ப்பாசன வாய்க்காலினுள் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இறந்தவர் கல்மடோ நகர் சம்புகுளம் பகுதியை நிரந்தர வதிவிடமாகவும் ஆறுமுகம் வீதி வட்டக்கட்சியை தற்காலிக வதிவிடமாக கொண்ட 54 வயதுடைய குடும்பஸ்தர் தனபாலசிங்கம் குமாரதாஸ் என தெரிய வந்துள்ளது. இறந்தவரின் சடலம் கிளிநொச்சி பதில் நீதவான் முன்னிலையில் அப்பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.